2019-20 ஆண்டில் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 51%. இது தேசிய சராசரியை விட மிக மிக அதிகம். பட்டியல் சமூக மாணவிகளின் சேர்க்கை விகிதம் 40.4%. பழங்குடியின சமூக மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 37.7%. சிந்தித்து பாருங்கள், கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருந்ததை விட அதிமுக ஆட்சியில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் சுமார் 20% வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. குறுகிய காலத்தில் இந்த பெரும் வளர்ச்சியை எட்ட முக்கிய காரணமாக அம்மா அறிவித்த தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்தது என்றால் அது மிகையாகாது. மேலும் 69% இடஒதுக்கீடு தொடங்கி மடிக்கணினி போன்ற அம்மா அரசின் பல்வேறு திட்டங்கள் இந்த வளர்ச்சிக்கு பெரும் அடித்தளமாக அமைந்தது. உயர்கல்வி துறையில் பெரும் சாதனைக்கு வித்திட்ட அம்மா அரசு மீண்டும் அமையும் போது இன்னும் பல உயரங்களை பெண்கள் நிச்சயம் தொடுவார்கள். இன்று நாம் பார்க்கும் அவலங்களுக்கு எல்லாம் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.